Welcome to Kanini Kalvi. In the video, we will discuss the topic frame relay in computer networks. So, இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இப்போ எதுக்காக frame relay யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ frame relay is a virtual circuit wide area network. ஸோ வேனில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி விர்ச்சுவல் சர்க்கியூட் நெட்ஒர்க் தான் frame relay. ஸோ frame relayக்கு முன்னாடி சில ஆர்கனைசேஷன்ஸ் அதர் விர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக என்னென்னா X.25. பட் X.25ல சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா X.25 வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 64 kbps டேட்டா ரேட் தான் இருக்கும். அதே மாதிரி X.25ல எக்ஸ்டென்சிவ் ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோல் அட் போத் டேட்டா லிங்க் லேயர் அண்ட் தி நெட்வொர்க் லேயர். ஒரிஜினலி X.25 வாஸ் டிசைன் ஃபார் ப்ரைவேட், நாட் ஃபார் இன்டர்நெட். அதாவது பப்ளிக் பர்பஸ்க்கு இது டிசைன் பண்ணல. அதாவது ப்ரைவேட்டாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா they can use X.25. So இந்த ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ண ஃப்ரேம் ரிலே வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஓகே, ஸோ ஃப்ரேம் ரிலேல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம X.25ல சொன்னோம் டேட்டா ரேட் ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஹையர் ஸ்பீடு 1.544 mbpsலேருந்து 44.376 mbps வரைக்கும் இருக்குது ஸ்பீட். ஃப்ரேம் ரிலே ஆப்ரேட்ஸ் இன் ஜஸ்ட் ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். இட் அலோஸ் பர்ஸ்ட் டேட்டா. நம்ம நிறைய டேட்டா சென்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். Frame relay allows a frame size of 9000 bytes which can accommodate all local area network frame sizes. Okay. Frame relay is less expensive than other traditional WANs. So மற்ற WANs கம்பேர் பண்ணும்போது frame relay ஓட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். Frame relay has error detection at the data link layer. ஸோ இங்கே டேட்டா லிங்க் லேயரில், ஏன்னா இது ரெண்டு லேயரில் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னோம், ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் இது வந்து எரர் டிடெக்ஷன் ஃபீச்சர் யூஸ் பண்ணுது. பட் இங்கே வந்து நோ ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் சம் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ரிலே. இப்போ ஃப்ரேம் ரிலேயோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஃப்ரேம் ரிலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இட் ப்ரொவைட்ஸ் பர்மனெண்ட் விர்ச்சுவல் சர்க்கியூட்ஸ் அண்ட் ஸ்விட்ச்டு விர்ச்சுவல் சர்க்கியூட். ஸோ விர்ச்சுவல் சர்க்கியூட்டில் ரெண்டு விர்ச்சுவல் சர்க்கியூட் இருக்குது, பிவிசி, எஸ்விசி, பர்மனெண்ட் விர்ச்சுவல் சர்க்கியூட், ஸ்விட்ச்டு விர்ச்சுவல் சர்க்கியூட். ஸோ ஃப்ரேம் ரிலே வந்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஃப்ரேம் ரிலே வேன் இஸ் யூஸ்ட் அஸ் ஒன் லிங்க் in the global internet. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ரேம் ரிலே வேன். இதை வந்து நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண ஜஸ்ட் ஒரு லிங்க் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், ஒரு லிங்க் யூஸ் பண்ணி நம்ம என்டையர் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ ஃப்ரேம் ரிலே வேன். ஃப்ரேம் ரிலே இஸ் அ விர்ச்சுவல் சர்க்கியூட் நெட்வொர்க். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் விர்ச்சுவல் சர்க்கியூட் தான் இதில் யூஸ் ஆகுது. விர்ச்சுவல் சர்க்கியூட்டில் இங்கே ஆல்ரெடி பார்த்தோம், ரெண்டு இருக்கும், பர்மனெண்ட் விர்ச்சுவல் சர்க்கியூட், ஸ்விட்ச்டு விர்ச்சுவல் சர்க்கியூட். ஓகே, virtual circuit in frame relay is identified by a number called data link connection identifier. ஸோ இந்த DLCIன்றதான் ஃப்ரேம் ரிலேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ DLCI அப்படின்னா டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர். ஸோ இது வச்சு தான் நம்ம விர்ச்சுவல் சர்க்கியூட்டை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஃப்ரேம் ரிலேல. ஸோ VCIs in frame relay are called DLCIs. ஓகே, ஸோ விர்ச்சுவல் சர்க்கியூட் ஐடென்டிஃபையர் தான் டேட்டா லிங்க் கண்ட்ரோல் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர். A source and destination may choose to have a permanent virtual circuit. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் ஃப்ரேம் ரிலேல, பெர்மனெண்ட் விர்ச்சுவல் சர்க்கியூட்டும் ஸ்விட்ச்டு விர்ச்சுவல் சர்க்கியூட்டும். இப்போ பெர்மனெண்ட் விர்ச்சுவல் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிம்பிள். தி கனெக்ஷன் செட்டப் சிம்பிள், ஈஸியாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். பட் இதில் ட்ராபேக்ஸ் இருக்குது, ரெண்டு மெயின் ட்ராபேக்ஸ் இருக்குது பெர்மனெண்ட் விர்ச்சுவல் கனெக்ஷனில். என்னென்னா they are costly because two parties pay for the connection all the time even when it is not in use. ஏன்னா பெர்மனெண்ட்டாக ஒரு கனெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அப்போ சென்டர் ரிசீவர் ரெண்டு பேருமே அதுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி அவங்க டேட்டா அனுப்புகிறாங்களோ இல்லையோ எல்லா டைமுக்கும் அவங்க பே பண்ணணும். தட் இஸ் அ காஸ்ட்லி ஒன். செகண்ட் வந்து கனெக்ஷன் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் டு ஒன் சிங்கிள் டெஸ்டினேஷன். இப்போ ஒரு சென்டர் இருக்காங்க, அவங்க வந்து 4 ரிசீவருக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்க 4 கனெக்ஷன் மேக் பண்ணணும். ஒரே கனெக்ஷனில் 4 பேருக்கும் அனுப்ப முடியாது. ஸோ அப்போ அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்ண we can use a second method, alternator, switched virtual circuit யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள், கிரியேட்ஸ் அ டெம்பரவரி, இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி ஷார்ட் கனெக்ஷன். ஸோ நம்மளுக்கு எப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தேவையோ அப்போ மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். தட் எக்ஸிஸ்ட் only when data are being transferred between source and destination. ஸோ எப்போ டேட்டா அனுப்பணுமோ அப்போ வந்து நம்ம டெம்பரவரி அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இது எங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் அண்ட் டெர்மினேட்டிங் ஃபேஷஸ். லைக் டிசிபி மாதிரி கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் சர்க்கியூட்டை நம்ம டெர்மினேட் பண்ணிடணும். ஓகே,
அடுத்து ஃப்ரேம் ரிலே லேயர்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபீச்சர்ஸ்ல சொல்லியிருந்தோம். ஃப்ரேம் ரிலே வந்து 2 லேயர்ல ஒர்க் ஆகும். பிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். ஓகே. ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் லேயர்லையும் ஒர்க் ஆகும், டேட்டா லிங்க் லேயர்லையும் ஒர்க் ஆகும். ஸோ பிசிக்கல் லேயர்ல இது புதுசா எதுவுமே பண்ணாது. ஸோ நோ ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால் இஸ் டிஃபைன்டு. ஃப்ரேம் ரிலே வந்து புதுசா எதுவுமே பிசிக்கல் லேயர்ல டிஃபைன் பண்ணாது. என்ன பண்ணும் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் எனி ஆஃப் தி ப்ரோட்டோகால் ரெகக்னைஸ்ட் பை ANSI. ஸோ பிசிக்கல் லேயர்ல ஆல்ரெடி என்ன ப்ரோட்டோகால் மாடல்ல இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். யார் டிஃபைன் பண்ணது? ANSI ஸ்டாண்டர்ட் டிஃபைன் பண்ற ப்ரோட்டோகால்ஸ் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஃப்ரேம் ரிலே. டேட்டா லிங்க் லேயர்ல சிம்பிளிஃபைட் கோர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா லிங்க் லேயர். ஸோ இதுல பாருங்க, at the data link layer frame relay uses a simple protocol that does not support flow or error control. ஸோ இங்க வந்து ஒரு சிம்பிள் ப்ரோட்டோகால் ஃப்ளோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுது எங்கன்னா டேட்டா லிங்க் லேயர்ல. பட் அந்த ப்ரோட்டோகால் flow control error control support பண்ணது. நார்மலா data link layer provides a flow and error control. பட் இந்த protocol frame relay யூஸ் பண்ற protocol இதை ப்ரொவைட் பண்ணாது. Instead of that frame relay uses error detection mechanism. ஸோ ஒரு ஃப்ரேம்ல வந்து எரர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும். அதுக்கு இட் ஹாவ் சம் ஃபீச்சர். ஃப்ரேம் ரிலே ஃப்ரேம் பார்க்கலாம். இது அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃப்ரேம் ரிலேயோட ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ரேம் தான். இதில் இந்த அட்ரஸ் ஃபீல்டு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஃப்ரேம் ரிலேக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது டோட்டலாக வந்து 16 பிட்ஸ். ஸோ 6 இது ஒரு 2 8 12 இங்கே ஒரு 4 16, அதாவது 2 பைட். அதை வந்து நீங்கள் 2 8ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 செகண்ட் 8. ஸோ ஃபர்ஸ்ட் 8ல DLCI இது ஆல்ரெடி பார்த்தோம். விர்ச்சுவல் சர்க்யூட் ஐடென்டிஃபை பண்ண we are using DLCI, டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர். இங்கே இருக்கு டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர். C/R அப்படின்னா இது வந்து ஒரு பிட். இது வந்து கமாண்ட் ஆர் ரெஸ்பான்ஸ். EA அப்படின்னா எக்ஸ்டெண்டட் அட்ரஸ். பின்னாடி பார்க்கலாம் வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் அட்ரஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் EA அப்படின்றது. இது வந்து ஃபர்ஸ்ட் பைட்ல 6 பிட்ஸ் வந்து DLCIக்கு, அடுத்த 2 வந்து கமாண்ட் ஆர் ரெஸ்பான்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் அட்ரஸ். அடுத்த 1 பைட், அடுத்த 8 பிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் 4 பிட்ஸ் வந்து DLCIக்கு, நெக்ஸ்ட் 4 வந்து ஒவ்வொரு பிட்டா யூஸ் ஆகுது. FECN, BECN, DE, EA. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து DLCI. தி ஃபர்ஸ்ட் 6 bits of first byte makes up the first part of the DLCI. Second part of DLCI uses the first 4 bits of second byte. So DLCI data link connection identifier வந்து 2 பார்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை எங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பைட்டோட 6 பிட்ஸ்ல. செகண்ட் பார்ட்டை எங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் பைட்டோட 4 பிட்ஸ்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம DLCI ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து C/R, that is command or response. Okay, it's a bit provided to allow upper layers to identify a frame is either a command or a response. Okay, so command na like request, response na like reply. Okay, அடுத்து EA na extended address. இது வந்து ஒரு 1 bit தான். indicates whether the current byte is the final byte of the address. So current யூஸ் பண்ணிருக்க byte ஃபைனல் பைட், அட்ரஸோட ஃபைனல் பைட்டான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு we have EA. ஸோ EAவோட வேல்யூ 0 அப்படின்னா that another address byte is to follow. ஸோ இதோட வேல்யூ 0 இருந்தது அப்படின்னா கரண்ட் பைட் வந்து எண்டிங் கிடையாது, இதுக்கப்புறம் இன்னொரு பைட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். EAவோட வேல்யூ 1 அப்படின்னா கரண்ட் பைட் இஸ் தி ஃபைனல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து FECN, BECN. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தோம் error detection mechanism மட்டும் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதுக்காக we are using this FECN and BECN. ஓகே. forward explicit congestion notification, backward explicit congestion notification. ஓகே. ஸோ ஃபார்வர்ட் அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது டுவர்ட்ஸ் தி ரிசீவர். நம்ம நார்மல் டேட்டா அனுப்புறப்ப சென்டர் டு ரிசீவர் அனுப்புவோம். ஸோ இங்கே ஏதாவது கன்ஜெஷன் ஆர் டிராஃபிக் வந்தது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவருக்கு போய் இண்டிகேட் பண்ணும். தட் இஸ் தி யூஸ் ஆஃப் FECN. அதே மாதிரி BECN பேக் சைடு. ஓகே. டு இண்டிகேட் அ கன்ஜெஷன் ப்ராப்ளம் இன் தி நெட்வொர்க். இது எங்க யாருக்கு இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா சென்டருக்கு. தட் இஸ் பேக் சைடு. ஓகே. ஸோ ஃபார்வர்ட் சைடுனா ரிசீவருக்கு கன்ஜெஷன் இண்டிகேட் பண்றது, BECN டு தி சென்டர் கன்ஜெஷன் இண்டிகேட் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து DE ஃபீல்டு, டிஸ்கார்ட் எலிஜிபிலிட்டி. indicates the priority level of the frame. So frame ஓட priority indicate பண்றது. In emergency situations, switches may have to discard frames to relieve bottlenecks and keep the network from collapsing due to overload. Okay. So இந்த மாதிரி emergency casesல collision or packet loss avoid பண்ண, அந்த overload avoid பண்ண நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிட் வந்து 1 அப்படின்னா it tells the network to discard the frame
if there is congestion. So இந்த பிட்டோட வேல்யூ 1 இருந்ததுன்னா நெட்வொர்க் வந்து கன்ஜெஷன் இருக்கான்னு செக் பண்ணும். கன்ஜெஷன் இருந்ததுன்னா அந்த ஃப்ரேம் எந்த ஃப்ரேமோட டி வேல்யூ 1 இருக்கோ அந்த ஃப்ரேமை வந்து நெட்வொர்க்லேருந்து டெலீட் பண்ணிடும். இது யார் செட் பண்ணுவாங்க அப்படின்னா கேன் பை சென்டர் ஆஃப் தி ஃப்ரேம்ஸ் ஆர் பை எனி சுவிட்ச் இன் தி நெட்வொர்க். ஸோ எய்தர் சென்டர் வந்து இந்த பிட்டை வந்து செட் பண்ணலாம் ஆர் நெட்வொர்க்கில் இருக்க சுவிட்ச் கூட இதோட வேல்யூவை செட் பண்ணலாம். தட் இஸ் டிஸ்கார்ட் எலிஜிபிலிட்டி. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே இஏன்னு ஒன்று பார்த்தோம், அதை சொல்லியிருந்தேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எக்ஸ்டெண்டட் அட்ரஸ். ஸோ எக்ஸ்டெண்டட் அட்ரஸ்னா இது வந்து ஒரு 1 பிட் தான், இங்கே 1 பிட் தான். இதோட வேல்யூ 0 இருந்ததுன்னா அந்த பைட் வந்து லாஸ்ட் பைட்டில், அதுக்கப்புறம் அட்ரஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதோட வேல்யூ 1 இருந்ததுன்னா தட் இஸ் அ லாஸ்ட். ஓகே, ஸோ அதை தான் இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரேம் ரிலேயில் வந்து எக்ஸ்டெண்டட் அட்ரஸ் யூஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா டு இன்க்ரீஸ் தி ரேஞ்ச் ஆஃப் DLCI, data link connection identifiers. அதுக்காக EA யூஸ் பண்ற extended address. The frame relay addresses can be extended from 2 byte to either 3 byte or 4 byte. ஸோ இங்க பாருங்க. ஸோ அட்ரஸ் ஃபீல்டு, இதுதான் அட்ரஸ் ஃபீல்டு. இதோட டோட்டல் லென்த் என்னது 2 byte. இங்க வந்து ஒரு 8 பிட் இருக்கு, தட் இஸ் 1 byte. இங்க ஒரு 8 பிட், அனதர் 1 byte. ஸோ இது நார்மலா 2 byte தான் இருக்கும். பட் we can extend the address from 2 byte to either 3 byte or 4 byte. ஸோ இது வந்து நார்மலா 2 byte. நம்ம அங்க முன்னாடி பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் பைட்ல 6 பிட்ஸ் வந்து DLCI, கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் EI, அதுக்கப்புறம் DLCI, FECN, BECN, டிஸ்கார்ட் எலிஜிபிலிட்டி EA. இது வந்து 2 பைட்டா இருந்ததுன்னா ஓகே, இது ஜென்ரல். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 பைட்டா கொண்டு போறோம்னா திஸ் இஸ் தேர்ட் பைட். ஸோ தேர்ட் பைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா சிமிலர் டு ஃபர்ஸ்ட் பைட், 6 பிட் வந்து DLCI, கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து 0வா இருக்கும், இது வந்து 1ஆ இருக்கும். ஓகே, EA. அதே மாதிரி 4 பைட்டாகவும் இருக்கலாம். இந்த அட்ரஸ் 4 பைட்டா இருந்ததுன்னா ஃபோர்த் பைட் வந்து அகெயின் இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபர்ஸ்டோட காப்பி மாதிரி தான் இருக்கும். 6 பிட் வந்து DLCI, 7th பிட் அதாவது இந்த தான் இதே மாதிரி இருக்கும். தேர்ட் வந்து பாருங்க 7 பிட் வந்து DLCI, லாஸ்ட் மட்டும் EA. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கணும் எந்தெந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மெயினாக இங்கே EAவோட வேல்யூ நம்ம அங்கே பார்த்தோம். EAவோட வேல்யூ 0 அப்படின்னா கரண்ட் பைட் இஸ் நாட் தி லாஸ்ட் ஒன், ஃபர்தர் தேர் இஸ் அன் அட்ரஸ். அதுதான் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ இது 8 பிட், அதாவது இது ஒரு பைட், இதோட EA 0 அப்படின்னா திஸ் இஸ் நாட் லாஸ்ட் பைட், நெக்ஸ்ட் பைட் டு ஃபாலோ. இங்கே இன்னொரு பைட் இருக்கு. ஸோ இங்கே வந்து இதோட வேல்யூ 1னா தட்ஸ் ஆல், திஸ் இஸ் தி லாஸ்ட் பைட், அதுக்கப்புறம் எந்த பைட்டும் அட்ரஸ்ல கிடையாதுன்னு அர்த்தம். இதே 3 பைட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பைட்டோட EAவும் 0, செகண்ட் பைட்டோட EAவும் 0, தேர்ட் பைட் தான் 1, ஏன்னா இதுதான் லாஸ்ட் பைட். அதே மாதிரி 4 பைட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 பைட்ஸோட EAவோட வேல்யூ 0, லாஸ்ட் பைட் தான் 1. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ்டெண்டட் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் அனதர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ரிலே. FRAD அப்படின்னா ஃப்ரேம் ரிலே அசம்பிளர் டிஅசம்பிளர். ஸோ ஃப்ரேம் ரிலே அசம்பிளர், தட் இஸ் ஃப்ரேம் ரிலே assembler and deassembler assembles and deassembles frames coming from other protocols to allow them to be carried by frame relay frames. Okay, so மற்ற protocol frames ஐயும் frame relay frames ஓட சேர்த்துக்கிறதுக்கு we can use this. இங்க பாருங்க, இங்க FRAD இருக்கு, இங்க வந்து frames coming from other protocols, அதை வந்து frame relay இப்போ அக்செப்ட் பண்ணுது. for that we are using assembler. அதே மாதிரி இங்க frame relay frame வந்து other protocolsக்கு சென்ட் பண்றோம் using disassembler. so assembler disassembler யூஸ் பண்ணி we can take frames from other protocols also. FRAD can be implemented as a separate device or as a part of switch. So இந்த device இதை வந்து assembler deassembler நம்ம separate device ஆகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை frame relay switchலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். VOFR இது ஒரு another feature of frame relay. So VOIP அது நம்ம நார்மலா கேள்விப்பட்டிருப்போம், வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அதே மாதிரி ஃப்ரேம் ரிலே ஆஃபர்ஸ் அனதர் ஆப்ஷன் கால்ட் வாய்ஸ் ஓவர் ஃப்ரேம் ரிலே, தட் இஸ் VOFR, தட் சென்ஸ் வாய்ஸ் த்ரூ தி நெட்வொர்க். ஸோ சென்ட் பண்ண வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டைஸாக மாற்றணும், டிஜிட்டல் சிக்னலாக யூசிங் பல்ஸ் கோட் மாடுலேஷன். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணணும், கம்ப்ரஸ் பண்ணிட்டு தி ரிசல்ட் இஸ் சென்ட் அஸ் டேட்டா ஃப்ரம் ஓவர் தி நெட்வொர்க். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல் அனலாக் சிக்னல் டிஜிட்டலாக மாற்றணும் யூசிங் PCA பல்ஸ் கோட் மாடுலேஷன். அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணிட்டு அதை வந்து டேட்டா ஃப்ரேம்ஸை கன்வெர்ட் பண்ணி நெட்வொர்க்கில் சென்ட் பண்ண போகிறோம். However, that the quality of voice is not good as voices over a circuit switched network such as telephone network. ஸோ இங்கே வந்து நம்ம விர்ச்சுவல் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுறோம். இது வந்து சர்க்கியூட் ஸ்விட்ச் நெட்வொர்க் கிடையாது. நம்ம நார்மலாக டெலிஃபோனில் யூஸ் பண்ணுறது சர்க்கியூட் ஸ்விட்ச் நெட்வொர்க். ஸோ அங்கே வந்து வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும், பட் இங்கே வந்து வாய்ஸ் குவாலிட்டி அந்த அளவு நல்லா இருக்காது. தட் இஸ் ஒன் ட்ராபேக் ஹியர். So the last one of frame relay is LMI,
local management information. It's a protocol added recently to the frame relay protocol to provide more management features. So management purpose kaga we are using this LMI. A keep alive mechanism to check if data are flowing. So data flow ஆயிட்டு இருக்கான்னு check பண்றதுக்கு keep alive mechanism. A multicast mechanism to allow local end system to send frames to more than one remote end system. So the multicasting, more than one receiver க்கு அனுப்புறதுக்கு multicasting. A mechanism to allow an end system to check the status of switch. So switch ஓட status check பண்றதுக்கும் mechanism is used. Okay, whether switch வந்து congested இருக்கா or fail ஆயிடுச்சு அந்த மாதிரி check பண்ணலாம். So these are the features added to LMI. Okay, so that's all about the frame relay. So frame relay எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தோம், அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஆர்கிடெக்சர் பார்த்தோம், எந்தெந்த லேயர்ல யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ரிலே ஃப்ரேம் ஃபார்மட் பார்த்தோம். அதுல வந்து எக்ஸ்டர்னல் அட்ரஸ் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து 2 byte 3 byte 4 byte இருக்கலாம். அப்புறம் some other features of frame relay. Okay, that's all about the frame relay. Thank you. Thanks for watching this video.